வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 24. அனைவரும் சஞ்சனாவையே யோசனையுடன் பார்த்திருக்க அவளின் கரம் பற்றி சந்தேகம் கேட்டாள் பிரணவிகா. என்ன செஞ்ச? அவங்கள பிளாக்மெயில் பண்ண சூசைட் அட்டெம்ப்ட் எதுவும் பண்ணியா? அவளை சங்கடத்துடன் பார்த்து மறுப்பாக தலையசைத்தவள், இல்ல, கல்யாண பொண்ணு கழுத்துல கத்திய வச்சிட்டேன் என்றாள் மெதுவாக. ஓரிருவரிடமிருந்து என்ன என்கிற கேள்வி அதிர்ந்து வெளிவர சஞ்சயோ நீண்ட பெருமூச்சொன்றை வேகமாக உள்ளிழுத்துக் கொண்டான். என்ன, கொலை பண்ற அளவுக்கு போனியா? பிரணவி திகைப்புடன் கேட்க, அந்த நேரம் அவங்க கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு தாலி வாங்கிக்க எதுக்கும் துணிஞ்சு நின்ன என்று உண்மையை உரைத்தாள். ஆத்தாடி ஆத்தா, என்னது பொண்ணா இவளை போய் இந்த வீட்டுக்கு கொண்டு வர பாக்குறானே இவன் என்று மகனை ஆத்திரத்துடன் உரைத்தார் சாரதா. அப்புறம் என்னாச்சு என கலவரத்துடனே விசாரித்தாள் பிரணவி. மறுநாள் நான் மண்டபத்துக்கு போனப்போ எல்லாரும் இலக்கரமா பார்த்தாங்களே தவிர இவளால என்ன செஞ்சிட முடியும்னு அலட்சியமா இருந்துட்டாங்க. ஓவியாவும் அப்படித்தான் என்ன பார்த்து நக்கலா சிரிச்சா. என்ன பொண்ணு தோழியா வந்திருக்கியான்னு அப்படி வேற கேட்டு மாமா பொண்ணு கூட ஹைஃபை அடிச்சுட்டா. நான் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அமைதியா நின்னேன். அவளுக்கு அலங்காரம் முடிஞ்சதும் மணவரைக்கு கூப்பிடும் போது வந்தா போதும் இங்கே இருங்கன்னு பெரியவங்க எங்க 3 பேரையும் ரூம்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல தனியா இருந்த என்ன விடாம சீடிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரம் தாங்காம பழம் நறுக்க வச்சிருந்த கத்தி எடுத்து ஆங்காரமா அவ கழுத்துல வச்சுட்டேன். அவ்வளவுதான், அவளுங்க பயத்துல கத்தி அலற ஆரம்பிச்சிட்டாளுங்க. சத்தம் கேட்டு வெளியில இருந்த ஆளுங்க உள்ள வந்து பார்த்து ஷாக் ஆகி நின்னாங்க. இந்த நிமிஷம் உங்க பையன் என் கழுத்துல தாலி கட்டலனா இவ கழுத்தை அறுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன்னு பக்கா கிரிமினலா மாறி அத்தைய மிரட்டினேன். எல்லாரும் பதட்டமாகி என்ன சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாங்க. நான் எதுக்கும் இறங்கி வர முடியாதுன்னு மறுத்துட்டேன். சின்ன மாமாவோ என்ன ஆவேசமா முறைச்சிட்டு நின்னாங்களே தவிர தாலி கட்ட தயாரா இல்ல. எல்லாருக்கும் நான் அவ்வளவு சீப்பா எனக்கு என்ன குறைன்னு கோபம் வந்து அவங்கள இன்னும் பயமுறுத்த நினைச்சு கத்தி அவ கழுத்துல அழுத்தி பிடிச்ச. ஓவியா ரொம்ப பயந்து கதறி அழ ஆரம்பிச்ச நேரம் அங்க ஓரமா நின்னுட்டு இருந்த அவ அண்ணன் சட்டுன்னு பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டீல் பாட்டில் எடுத்து என் தலையில ஓங்கி அடிச்சான். அதுல நான் வலி தாங்க முடியாம நில குழஞ்சு போய் தலைய பிடிக்க மத்தவங்க சுதாரிச்சு என் கையில இருந்த கத்திய பிடுங்கி போட்டு என்ன ஏதுன்னு புரிஞ்சு நான் நிமிறதுக்குள்ள மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தலை வீங்கி போய் வலியோட நான் துடிச்சிட்டு இருக்க ஒரு பக்கம் யார் யாரோ என்ன நிறுத்தாம அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய மாமா தான் பரிதாபப்பட்டு காப்பாத்த நினைச்சாங்களோ என்னவோ. கல்யாண நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போது போலீஸ்க்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் அதுக்கு ஆமா ஆமான்னு ஒத்து ஊத என்னை இழுத்துட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு என் அப்பாவுக்கு தகவல் கொடுத்து வர வச்சாங்க. கல்யாணத்தை பத்தியே ஒன்னும் தெரியாம இருந்த அவருக்கு என்னோட செயல் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அதோட போலீஸ் வேற என்ன அரெஸ்ட் பண்ண ரெடியா அவர் மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு கேஸ் ஆகாம விட்டுட சொன்னாங்க. அதை கேட்ட சின்ன மாமா இவளால எதிர்காலத்துல எங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு ஒரு உத்தரவாத கடிதம் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கன்னு அப்பாவுக்கு ஆர்டர் போட்டாங்க. அவரால் ஒன்னும் பேச முடியல. அவங்க கேட்டதை செஞ்சுட்டு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஒரு பக்கம் உடம்பு வலி, இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட அசிங்கப்பட்டு தோத்து போன வலின்னு அவமானமா உணர்ந்தேன். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போய் கண்ணா பின்னான்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பிரச்சனையை யாருக்கும் தெரியாம கமக்கமா மறைக்க நினைச்சிருந்தவர் நடக்கிறது ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு நிக்க அவரோட அண்ணன் பையன் தன்னோட போன்ல வந்திருந்த வீடியோவை காட்டினான். நான் ஓவியா கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினது, என்ன மத்தவங்க அடிச்சதுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருந்த அவளோட சொந்தக்காரங்க யாரோ அதை டிவி சேனலுக்கு கொடுத்துட்டு சோசியல் மீடியாலயும் ஸ்ப்ரெட் செஞ்சிருக்காங்க. உலகம் முழுக்க என்னோட பேரும் செயலும் காட்டு தீயா பரவ ஆரம்பிச்சது. குடும்பமான போச்சுன்னு அவரோட அம்மா ஒப்பாரி வைக்க மத்தவங்கள என்ன கேவலமாவும் துச்சமாவும் பார்த்தாங்க. யாரையும் எதையும் ஃபேஸ் பண்ற நிலைமையில நான் இல்ல. பேசாம ரூம்க்கு போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டேன் என்றவள் சட்டென்று பிரணவியிடம் திரும்பி, உனக்கு தெரியுமா, சஞ்சு அந்த வீடியோவை பார்த்திருக்கான். என் மாமா வீட்டு தெருவுல குடியிருந்த ஒரு அண்ணா இவனோட ஃப்ரெண்டா. அவங்க தன்னோட போன்ல வந்திருந்ததை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஏன் வேண்டாத வேலை, அன்பையும் காதலையும் மிரட்டி வாங்க முடியுமா, இப்படி லைஃப சிக்கலாக்கி வச்சிருக்காளேன்னு வருத்தமா சொல்லிருக்காங்க. பக்கத்துல இருந்த சஞ்சுவும் அதை பார்த்து திகச்சு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போதான்
என்னை பத்தி அந்த அண்ணா சொல்லிருக்காங்க. அம்மா இல்லாத பொண்ணு, அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுல பெருசா கண்டுக்கிறது இல்ல. இங்க பாட்டி மாமா வீடுன்னுதான் எப்பவும் சுத்தி வருவா. இந்த பையனோட அம்மாவுக்கு இவள மருமகளா கொண்டு வர்றதுல விருப்பம் இல்லைன்னு என் அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்க மாமியாருக்காக அடங்கி இருந்து அந்த பொண்ணு மனசுல தேவையில்லாம ஆசைய வளர்த்துறாங்க பாவம்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிது பாரு. அவதான் லைஃப் பத்தின பயத்திலையும் பதட்டத்திலையும் அப்படி தப்பு பண்றானா, இவங்களாச்சும் கத்திய பிடுங்கின பின்னாடி அவகிட்ட கொஞ்சம் பக்குவமா பொறுமையா எடுத்து சொல்லக்கூடாது? மனுஷத்தன்மையே இல்லாம எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. இவளுக்குன்னு யாரும் ஆதரவா வந்து கேட்டு நிக்க மாட்டாங்கன்ற ஆணவம் தான் அப்படி செய்ய வச்சிருக்கு. இதுக்கு மேல இவ எப்படித்தான் இதையெல்லாம் சமாளிச்சு வெளியே வர போலாரோ. ரொம்ப நல்ல பொண்ணு சஞ்சய். அந்த பாட்டிக்கு பாட்டி வீட்டுக்கு வரும் போகும் மனசே கேட்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொன்னதும் ஓ ஞாபகம் தான் சஞ்சுக்கு வந்திருக்கு. உன்னை சுத்தி உன் அப்பா அத்தை மாமா இவன்னு எல்லாம் நல்ல விதமா அமைஞ்சிருக்க, எனக்கு கிடைச்ச உறவுகள் எல்லாம் மோசமா இருந்ததை நினைச்சு இவனுமே ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டானா. கொஞ்ச நாள் என் ஞாபகத்துல ஃபீல் பண்ணவன் அப்புறம் அவன் பிரச்சனையில என்ன மறந்து போயிட்டான். மறுபடியும் அன்னைக்குதான் கார் பார்க்கிங்ல குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருந்ததை பார்த்து அடையாளம் புரிஞ்சு இன்னுமா இவ லைஃப் இப்படியே இருக்குன்னு ஷாக் ஆகி என்ன பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விடணும்னு நினைச்சுதான் சொதப்பி இங்கே கூட்டிட்டு வந்தது. எனக்குமே நாம அப்படி ஒரு கேவலமான நிலைமையில இருந்தப்போ எப்படிடா இவனுக்கு இவ்வளவு அக்கறை வந்ததுன்னு அப்புறம் விஷயத்த சொல்லவும் தான் புரிஞ்சுது என்ற நேசத்துடன் சஞ்சயை பார்த்து புன்னகைத்தாள். பாரா, அப்ப உனக்கு இவளை ஏற்கனவே தெரியுமாத்தான்? பிரணவி வியக்க, அதான் சொன்னாலே ஃப்ரெண்டு சொல்லி ஜஸ்ட் கேள்விப்பட்டது அண்ட் வீடியோவை பார்த்திருந்ததுனால அவளையும் அடையாளம் தெரிஞ்சது என்றான் அவன் அசட்டையாக. அதுக்கப்புறம் மாமா வீடு மொத்தமா ஒதுங்கியாச்சு. அப்பா வீட்லயும் தொட்டதுக்கெல்லாம் இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல பொறுத்துக்க முடியாம பதிலுக்கு சண்டை போட்டு அப்பாவோட வெறுப்ப அதிகம் சம்பாதிச்சேன். நான் செஞ்ச தப்ப வச்சு அவங்க திரும்ப திரும்ப பேசவும் கோபம் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். நான் போய் சேர்ந்த இடம் இன்னும் என்ன மோசமா மாத்தக்கூடியதுன்னு அப்போ எனக்கு தெரியல. என்னோட காலேஜ் மேட் தான் அவ. அப்பா அம்மா 2 பேரும் டிவோர்ஸி. அவளை நடுவுல பந்தாடினாங்க. வசதிக்கே குறைச்சல் இல்ல, தனியா வீடு எடுத்து தங்கி இருந்தா. எனக்குள்ள உருவாகிற மன அழுத்தத்தை கூட உட்கார்ந்து பேசி சரிப்படுத்த ஒருத்தரும் இல்லைன்றதுனால அவ காட்டின வழியில என்ன நானே அமைதிப்படுத்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வளர்ந்த சூழ்நிலைக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் அவளோட சேர்ந்து அதை ஓவர் கம் பண்ண கத்துக்கிட்டேன். ஆனா ரெகுலரா அடிக்ட் ஆகிற அளவுக்கு போகாம அப்பப்போன்னு ஒரு கண்ட்ரோல்ல தான் இருந்தேன். அங்க இருந்தப்போ அவ சொல்றதெல்லாம் சரின்னு தான் தோணுச்சு. எங்களோட நலனை பத்தி கவலைப்படாத உறவு, உலகத்தை பத்தி நாமளும் நினைக்க கூடாதுன்னு அலட்சியமா இருந்தோம். என்ன மாதிரி அவ சிங்கிள் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். அதனால எப்போ அவன் கூட ஊர் சுத்த போவா, வீடு தங்குவான்னு சொல்ல முடியாது. அது எனக்கு பெருசா தப்பா தோணல. அவ லைஃப் அவ இஷ்டம்னு விட்டுட்டேன். முதல்ல அவளோட வெளியில மட்டும் சுத்திட்டு இருந்தவன் அடுத்த வீட்லயும் தங்க ஆரம்பிக்கமோ எனக்கு ஒரு மாதிரி அன்ஈசியா இருந்தது. ஆனா அத அவ வீடுங்கப்போ என்னோட அதிருப்திய சொல்லவும் முடியல. வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டா பெரும்பாலும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பேன். அவங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டப்பவும் என்னமோ மனசுக்கு ஒப்பாம அவாய்ட் பண்ண. அவ ரொம்ப சலிச்சுக்கிட்டாலும் அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சு வச்சேன். ஒரு தடவை அவ முன்னாடியே அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணான். நான் ஷாக் ஆகி அவனை பிடிச்சு தள்ளிட்டு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்னால பாதுகாப்பா இருக்க முடியும்னு தோணல. மறுநாள் காலையில நான் கிளம்புறேன்னு நின்னப்போ அவ என்ன ஏதுன்னு விசாரிச்சா. நானும் கோவமா அவனோட கேரக்டர் சொல்லி நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொன்னா சத்தம் போட்டு சிரிச்சா. ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது மாதிரி இதுவும் இப்ப ரொம்ப காமனான விஷயம்தான், இதுக்கு எதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றேன்னு கேட்டப்போ நான் தான் முழிச்சுட்டு நின்னேன். இங்க பாரு, நம்மளை பத்தி கொஞ்சமும் யோசிக்காத குடும்பத்தாளுங்க கல்யாணத்தை மட்டும் நமக்கு சீனும் சிறப்புமா செஞ்சு வச்சுட்டு போறாங்களா? யாருக்காக உன் கற்பை பாதுகாத்து வைக்க நினைக்கிற? இருக்கிறது ஒரு லைஃப், அதை நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போவியா? சும்மா கடந்து புலம்பிட்டு கிளம்புறேன்னு என்ன கிண்டல் பண்ணா. என் வாழ்க்கையில காதல் கல்யாணம்னு எதையும் நினைச்சு நான் ஆசையா காத்திருக்கல. அதனால நீ சொல்ற மாதிரி இப்படியெல்லாம் என் கேரக்டர் அசிங்கப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு கிளம்பி நேரம் அப்பா வீட்டுக்கே போயிட்டேன். அங்க நான் நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியாதுன்னு காய்ச்சி மூச்சுன்னு ரொம்ப சத்தம் போட்டாங்க. அவங்க கிட்ட பாசத்தை எதிர்பார்த்தோ மான ரோஷத்தை தூக்கிட்டோ நான் போகல. எனக்கு வேண்டியது நைட்ல நான் நிம்மதியா தூங்கி எழ ஒரு பாதுகாப்பான இடம். அது அங்க மட்டும்தான் கிடைக்கும்னு தெளிவா புரிஞ்சுது. சோ நேரடியா மோதல்ல இறங்கிட்டேன். உங்க மகனோட பயாலஜிக்கல் பொண்ணுனா இங்க தங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதை மீறி உள்ள விட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க எல்லார் மேலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து போராட்டம் செய்வேன், மீடியாவை வர வைப்பேன்னு மிரட்டினேன்.
அவங்களுக்கு முகத்துல ஈ ஆடல. என் அப்பாவே வெறுப்பா பார்த்தாரு. இத்தனைக்கு அப்புறமா அவர் குடும்பத்துக்கிட்ட நான் இறங்கி வந்து பேசாம அடாவடியா நடந்துக்கிறேன்னு அவருக்கு ரொம்ப கோபம். நியாயமானதான். ஆனா அவங்க கிட்ட கெஞ்சினாலும் அசர மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால என் டைம் அதுல வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. அன்னைக்கு நடந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கூட என் பக்கத்துல ஆதரவா உட்கார்ந்து என்னோட வேதனையையும் வலியையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதவர்கிட்ட எதையும் வெளிப்படையா பகிர்ந்துக்க நானும் தயாரா இல்ல. யாருக்கெல்லாம் நான் கெட்டவளா மோசமானவளா தெரியறனோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். எல்லாருக்கும் என்ன நிரூபிச்சு நான் இப்படித்தான், இதுதான் என்னோட குணம்னு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நான் மட்டும் அதுல தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன். அதை உடைச்சு உள்ளே வந்தான் சஞ்சய். காதல், கல்யாணம்ன்ற உணர்வுகள் எல்லாம் என்னை விட்டு நான் அடியோட மறுத்து போக வச்சிருந்த விஷயங்கள். என்னோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு லவ் ஒன்னும் நான் ஃபேஸ் பண்ற புது விஷயம் இல்ல. சின்ன வயசுல பாட்டி வளர்த்து விட்ட எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு அதை விட்டு ஒதுங்கி இருந்தேன்னா அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துல அந்த வார்த்தை மேல மலையளவு வெறுப்புதான் இருந்துச்சு. முதல்ல என்னை தேடி வந்த சஞ்சுவை பார்த்து பயங்கர எரிச்சலும் கோபமும் வந்தாலும் அழகான பொண்ணுன்னு அசடு வழியாம என் கண்ணோட கண்ணு பார்த்து ரொம்பவே கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண அவன் மேல ஒரு அட்ராக்ஷனும் வந்தது. என்கிட்ட தனிப்பட்ட சாப்பிட்டியான்னு கூட அக்கறையா கேட்க ஆள் இல்லாத ஒரு வாழ்க்கைய ஏனோதானோன்னு வெறுமையா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு சஞ்சய் காட்டின கவனிப்பும் கண்டிப்பும் அவ்வளவு பிடிச்சது. என்னை நேசிக்கவும் நான் அன்பு காட்டவும் எனக்காக ஒரு மனுஷன் இருக்கான்றத ரொம்பவே தெம்பா உணர்ந்த. அதோட உங்களெல்லாம் பத்தி, பிரணவி, பிரவீன் பத்தி அவன் சொல்லும் போது நானும் சீக்கிரம் வந்து இந்த பாசமான கூட்டுல சேர்ந்துடும்னு ஆசையா இருக்கும். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுவரை என் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் மறைக்காம ஓப்பனா சொல்லிட்டேன். ஒழுக்கத்தை மீறி எப்படினாலும் வாழலான்னு நான் நினைக்கல. இதுதான் நீங்க என்னை பத்தி கேட்ட என்னோட கேரக்டருக்கான சின்ன விளக்கம். இனி நீங்க தான் அதை பத்தி ஒரு முடிவுக்கு வரணும். அண்ட் என்று சஞ்சயின் முகம் பார்த்தவாறே, எங்க கல்யாணத்தை பத்தியும் நல்ல டிசிஷன் எடுக்கணும். நான் எதுவும் உங்களை ரஷ்அப் பண்ண விரும்பல. என்ன மாதிரியான ஒரு பொண்ணை சட்டனை ஏத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிரமன்றது நல்லாவே புரியுது. நான் பிறந்து வளர்ந்த இடத்துல இருக்கிற நெருங்கின உறவுகளுக்கே என்ன பிடிக்கலங்கும் போது உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது தப்புதான் என்று சாரதாவை பார்த்து வெறுமையாக முருவளித்தாள் சஞ்சனா. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.